ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டா பிரபலம் இலக்கியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இலக்கியா அவர்கள் ரொம்பவே ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு ரொம்பவே ஆபத்தான நிலையில் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அட்மிஷன் ஆகியிருக்காங்க. இந்த இலக்கியா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க தான். ஒரு கிராமத்தில் இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் காட்டன் மில்லில் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய கவர்ச்சிகரமான அழகை வச்சு சினிமாவில் ஒரு வளம் வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் சென்னைக்கு பட வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிருக்காங்க. அங்கே அவங்களுக்கு சில கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தரணும்னா இந்த படிக்கிறகைக்கெல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டு ரொம்பவே பிரபலமாகி நல்லபடியாக அவங்களுடைய லைஃப் போய்கிட்டு இருந்த சமயத்தில் இந்த திலீப் சுப்பராயரோட ஒரு 6 வருட காலமாக இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த நிலமையில தான் இப்போ இவங்க இந்த இலக்கியா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, என்னுடைய இந்த தற்கொலை ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா என்னுடைய மரணத்துக்கு முழுவதுமான காரணம் இந்த திலீப் சுப்பராயன் தான் அப்படின்ற மாதிரி அவங்க தன்னுடைய வாட்ஸ்அப்பில் வச்சுருக்காங்க. இந்த திலீப் சுப்பராயன் பல பெண்களோட தொடர்பில் இருக்கான். இதை நான் தட்டி கேட்டால் என்னை ரொம்ப மிருகத்தனமாக அடிக்கிறான், தாக்குறான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த இலக்கியா சமீப காலத்தில் தான் அவங்க ஒரு வீடு கட்டி அந்த வீட்டோட கிரகப்பிரவேசமெல்லாம் சோசியல் மீடியாவில் வைரலாக்கியிருந்தாங்க. அதுக்கு இலக்கியாவோட ரசிகர்கள் பலரும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த இலக்கியா இப்போ சமீப காலமாக தன்னுடைய இந்த கவர்ச்சியான ஆடைகள்லாம் அணியாமல் ஹோம்லியாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நிறையா ஆன்மீகவாதி மாதிரி நிறையா கோயில்களுக்கெல்லாம் போய் நல்லபடியாக அவங்களுடைய லைஃபு போய்க்கு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது எதுக்காக எடுத்தாங்க, எதனால இவங்களுக்கு இப்படி ஒரு மன அழுத்தம், அதாவது மன அழுத்தத்தில் இருந்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த இலக்கியா மீண்டு சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பை.